ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டருக்குள்ள என்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க? அது எப்படி வேலை செய்யுது? அதில என்னென்ன டைப்ஸ் இருக்கு? நேம் பிளேட் டீட்டெயில் எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது? அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி ப்ராப்பரா பண்ணணும்? மோட்டர் ரெகுலர் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? ஸ்டார்ட்டர பொறுத்தவரைக்கும் டியூவல் ஸ்டார்ட்னா என்ன? ஸ்டார்ட்டர் என்ன? அதோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், அதோட ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்றது? விஎஃப்டின்னா என்ன? பல்ஸ் வித் மாடுலேஷன் என்ன? அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ராக்வோல் டிரைவ்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் என்னென்ன? அது நம்ம கிலோவாட் அப்ளிகேஷன் வச்சு எப்படி சூஸ் பண்றது? அப்புறம் பவர் ப்ளஸ் 40யோட சிங்கிள் ஒயர் கனெக்ஷன், 2 ஒயர் கனெக்ஷன், 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் அதாவது கீபோர்டு கனெக்ஷன்ஸு ப்ளஸ் நம்மளோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டியா நம்ம பவர் ப்ளஸ் 40, 40P கம்யூனிகேஷன் செட்டப்போட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎல்சியோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எந்த ஒரு கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸுமே இல்லாமல் டைரெக்டாக பிஎல்சியோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்பீட் ரெஃபரன்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி டேரக்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதில நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்திலேருந்து ஒரு 5 விஷயத்தில ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில் அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வென்ஸ்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப் நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டர்ஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பவர் பிளஸ் 40, 40P கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ எந்த ஒரு பவர் பிளஸ் டிரைவாக இருந்தாலும் அதனோட கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணுறதுக்கு மொத்தமாக 4 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 டாபிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு அதனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அதாவது ஹார்ட்வேர் செட்டப்பு, சாஃப்ட்வேர் செட்டப் என்ன வேணும் அப்படின்றத பார்த்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்போட கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி பண்ணுறது, நம்ம நெட்வொர்க் சீரிஸோட பார்த்து எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட லேப்டாப் நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றத எப்படி என்ஷூர் பண்ணுறது, பிங் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பூட் ஐபியில் போயிட்டு எப்படி நம்ம ஐபி செட் பண்ணுறது, நம்ம டிரைவோட ஈத்தர்நெட் கார்டுக்கு எப்படி ஐபி செட் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ என்னோட கண்டினியூட்டியாக நம்ம பிஎல்சியோட டிரைவ் எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது, லாஜிக்கோட சிங்க்ரனைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ டிரைவை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே வந்து நம்ம பிஎல்சி செட்டப்லாம் பண்ணி வச்சிருப்போம், ப்ரோக்ராம் பண்ணி செட்டப்லாம் பண்ணி வச்சிருப்போம். அந்த ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து கிரியேட் பண்ணி வச்ச ஒரு ப்ரோக்ராம் செட்டப் இருக்குது. இதில் தான் வந்து நம்ம இது ஆட் பண்ண போகிறோம், நம்மகிட்ட இருக்கிற டிரைவ் ஆட் பண்ண போகிறோம், அதாவது 22 காமி ஆட் பண்ண போகிறோம். அதில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈத்தர்நெட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய் தான் நம்ம புது டிவைஸ் ஆட் பண்ணணும். அதில் ரைட் கிளிக் பண்ணும்போது நியூ மாடியூல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம அலன் பாலி அதாவது ராக்வெல்லோட என்னென்ன டிவைசஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். இந்த இடிஎஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டியோட டிவைஸ் போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இடிஎஸ் ஃபைல் ஆட் பண்ணும்போது உங்கள் வந்து இந்த இடத்துல எல்லாமே வரும். இப்போ வந்து அலன் பாலியில் நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிராண்டு, இப்போ சீமன்ஸோ இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் இடிஎஸ் ஃபைலில் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, பண்ணும்போது இதுங்க வந்துடும். இங்கே வந்து நீங்கள் அதனோட பேரை சூஸ் பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு இடத்துல வரும், நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 22 காமி தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அந்த பேரை சூஸ் பண்ணும்போது இது கீழே வரும். ஓகே, நம்ம 22ன்னு போட்டோம் வரல, இப்போ நம்ம காமின்னு போட்டு பார்ப்போம் வருது அப்படின்னு. ஸோ அது 22ன்னு போட்டு கீழே சர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஓகே, அது 40, 40Pன்னு சொல்லி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 40க்கு இருக்குது, 40Pக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ 40E சூஸ் பண்ணலாம். ஓகே, இதான் வந்து நம்மளோட 40 டிரைவ் ஓடுது. 40P அப்படின்னா கீழே இருக்கிறது சூஸ் பண்ணணும். ஓகே, ரெண்டையுமே நம்ம சூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்கே டிரைவே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ 400 இப்போ 40 சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மாடியூல் பேங்க் கிரியேட் ஆகிடும். ஓகே ஓகே, அது போகும்போது அதில் பேசிக் செட்டப்ஸ்க்குலாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ கிரியேட் கொடுத்தோன்னே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து உள்ளே வந்துருச்சு. ஓகே, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன டிரைவ் அப்படின்ற நேம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து சரியான நேம் கொடுங்க, அப்போ தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இது கரெக்டாக இதாகும். ஸோ அதனால் இது கொடுத்துங்க. இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது, நம்பர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் கொடுத்து அந்த இது அப்படின்றது கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருங்க 10.65.101.50 அப்படின்ற ஐபி வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐபி நம்ம வந்து முன்னாடி அங்கே செட் பண்ண பாருங்கள், டிரைவில் என்ன செட் பண்ணணுமோ அதை தான் இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா அதனோட பேசிக் செட்டப். இதெல்லாம் வந்து நம்ம பிஎல்சியை பார்க்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். கனெக்ஷன்ஸில் என்ன பண்ணணும், அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணுன்றதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி சொல்கிறோம். ஓகே ஓகே, இப்போ டிரைவ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவில் மேலே இருக்கிறது வந்து நம்ம டிரைவோட பேராமீட்டர்ஸு,
இது வந்து நம்ம 22 காமியோட பேராமீட்டர்ஸ். ஓகே. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு நமக்கு வந்துருச்சு. இதில் நீங்கள் பேராமீட்டருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஒன்ஸ் நம்ம சிங்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே செட் பண்ண ஐபிலாம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். அது வந்து நான் காட்டுறேன். ஆன்லைன் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் போகும்போது உங்களுக்கு அது தெரிய வந்துடும். ஓகே. ஓகே. இப்போ பவர் ப்ளஸ் 40 ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 40Pயும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே. 40P ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 40P டிரைவ் அங்கே வந்துடும். ஜஸ்ட் ஏதோ பேர் கொடுத்துங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே ஏதாவது நம்பர் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அது எடுத்துக்காது. இப்போ எரர் வரும் பாருங்கள். ஸோ அது வந்து நம்பர் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அதை என்ஷூர் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து ஐபி வந்து ஒரே ஐபி கொடுக்கக்கூடாது. அடுத்த சீரிஸ் இருக்கிற ஐபி தான் கொடுக்கணும். ஸோ அங்கே கொடுத்தது வந்து 50 கொடுத்தோம், இங்கே 51 கொடுக்கணும். ஸோ அடுத்தடுத்த சீரிஸில் இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ நான் கொடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவில் வந்து அந்த 40P வந்துருச்சு. இப்போ 22 காமி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த பேராமீட்டருக்கு போய்ட்டு சேம் அதே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம என்ன ட்ரைவோட கிலோவாட் என்ன, அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பற்றிலாம் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மேட்ச் ட்ரைவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது கம்யூனிகேஷன் செட்டப்பில் போகும். அது போகும்போது நீங்கள் ஃபீல்டு என்ன ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, பிஎல்சி என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சிங்க் பண்ணி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ட்ரைவ் அப்படியே அதை இங்கே எடுத்துக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பர்பஸ் 40 5 to 5 கன்வர்ஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம ரியலாக பண்ணி பார்க்கலாம். ஓகே. முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பேர் தப்பாக இருக்குது, எடுத்துக்கல. ஸோ அதனால் கரெக்டான பேர் கொடுத்துக்குங்க. ஸோ லெட்டர்ஸ் தான் கொடுக்கணும். லெட்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துக்கணும். ஓகே. ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே நமக்கு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து இருக்குது 40Pயோட மாடியூல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா டேக்ஸும் நமக்கு எடுத்துடும். கண்ட்ரோல் டேக்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேர் கொடுத்தீங்களோ ஸோ அந்த பேரோட இன்புட் டேக்ஸு, அவுட்புட் டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நம்ம ட்ரைவோட கனெக்ஷன்ஸ் பேராமீட்டர் பார்க்கும்போதே இன்புட்னா என்னென்ன, அவுட்புட்னா என்னென்ன அப்படின்றலாம் பார்த்தலங்க. அது எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ இந்த ட்ரைவுக்குள்ளே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ, அதாவது இன்புட் அவுட்புட் சம்மந்தப்பட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதிலிருந்து நம்ம இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமில் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம சிங்க் பண்ணி பார்ப்போம். சிங்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதில் போய்ட்டு நம்ம ரொட்டீனில் லாஜிக் எழுத வேண்டியதான். ஸோ லாஜிக் வந்து மெயின் ரொட்டீனுக்குள்ளே போய் எழுதணும். ஸோ மெயின் ரொட்டீனுக்குள்ளே போய் அதாவது இதில் ப்ரோக்ராமில் எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பிஎல்சியில் பார்க்கலாம். ஸோ பிஎல்சி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து புரியுன்றதுனால நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு மெயின் ரொட்டீனில் போய்ட்டு நம்ம எழுதும்போது நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் இங்கே ஏதாவது பட்டன் ஆட் பண்ணணுமா, இல்லை அவுட்புட்டில் இங்கே வந்து டேக் சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பேர் கொடுத்தோமோ 40Pக்கு என்ன பேர் கொடுத்தோமோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த இன்புட் அவுட்புட் டேக்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த லாஜிக் அப்படின்றத நம்ம ஈஸியாக சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸ்பீட் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம அந்த பொட்டன்ஷியோமீட்டர் இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக ப்ரோக்ராம் மூலமாக இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இந்த கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு எந்த ஒரு பவர் ப்ளஸ் ட்ரைவோட கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேர் செட்டப்லாம் ரெடியாக வச்சு இன்டர்லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட கம்யூனிகேஷன் செட்டப், ஐபி அட்ரஸ் இதெல்லாம் எப்படி நம்ம ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதனோட பூடிபி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்பராக வைக்கணும், இது எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிஎல்சியில் ட்ரைவ் எப்படி ப்ராப்பராக ஆட் பண்ணணும், அதனோட ஈத்தர்நெட் அடாப்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ கடைசியாக நம்ம பிஎல்சியோட லாஜிக்கில் நம்ம ட்ரைவோட ஆப்ரேஷன்ஸை எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 5 to 5ஓட கனெக்ஷன்ஸ், அதாவது சிங்கிள் ஒயர், 2 ஒயர், 3 ஒயர் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி பார்க்க போகிறோம்னா இந்த கம்யூனிகேஷன் செட்டப்போட பண்ண போகிறோம். 40Pயில் வந்து நம்ம ஒயரிங் கொடுத்து அதனோட கீபேடில் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம 5 to 5ல் முழுக்க நம்ம கம்யூனிகேஷன் செட்டப்போட அதாவது ட்ரைவ் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த பேராமீட்டர் செட்டிங்லாம் வைக்கிறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.